வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நிலையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது வேர்ல்டுலேயே நம்பர் 1 ப்ராசஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காஸ்ட் வைஸ் எது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸர் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் இதை வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராசஸரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டியில் ரைசனில் இருக்க Threadripper 19995WX அப்படின்ற ப்ராசஸரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $5,000 சொல்லியிருக்காங்க, $5,000. நம்மளோட இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா வந்து 4,16,000 கிட்ட வருது. அதோட அக்யூரேட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுறேன். ஸோ இந்த ஒரு 4.5 லட்சம் ப்ராசஸரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்டெல்லில் இருக்க 13,900K ப்ராசஸரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் பட் நீங்கள் வந்து சொல்கிறது புரியுது, அதோட வேலை என்னடா இதோட வேலை என்னடா. இதில் இருக்க ஹையஸ்ட் ப்ராசரே வந்து பார்த்தீங்கன்னா i9. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ராசரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராசரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4,16,000 அண்ட் இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதர் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்துடுது. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 83,000. இதுக்கான இந்த ப்ராசர் போகிறதுக்கான தனி மதர் போர்டு, பிகாஸ் வந்து இந்த ப்ராசர் வந்து நம்மளோட நார்மல் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதாவது என்னோட பிசியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் போட்டோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மதர் போர்டில் ஒர்க் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புது மதர் போர்டு வாங்கணும். அண்ட் அந்த மதர் போர்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 83,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மதர் போர்டு மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து TRX 50 அப்படின்ற மதர் போர்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட AMD Ryzen Threadripper Pro 7995WX அப்படின்ற ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட். இதோட பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 280 வாட்லேருந்து 350 வாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா SMBS சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து DDR5 ரேம் மட்டும் தான் போட முடியும். அண்ட் DDR4 போட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. அண்ட் DDR5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 5 GHz இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட். இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 3D ரெண்டரிங் அதிகமாக பண்ணுறாங்க, இந்த ஆர்கிடெக்சர் இது பண்ணுறவங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பிளெண்டரில் மாயாவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் இது வந்து யூஸ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ரெண்டர் பண்ணிடும், குயிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணிடும். அண்ட் டைம் லைன் லேக்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக் இருக்காது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3D ரெண்டரிங் பண்ணலாம். அண்ட் 3D நிறைய பேர் லேர்ன் பண்ணணும். அந்த 3D கேமிங்ஸ்லாம் நான் டெவலப் பண்ண போகிறேன். ஆர்எல்ஸ் வந்து இந்த ஆர்கிடெக்சரோட ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, ஆர்கிடெக்சரோட ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸ்போர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஈவன் நம்மளோட ஐஎன் பிசிஸில் நம்ம வந்து இன்டெலோட i9 போட்டாலும் சரி, AMDயோட 7th சீரிஸ் போட்டாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்டிகுலர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டைம் வந்து கம்மி பண்ணலாம் அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பூஸ்ட் ஆகிடும். சரி ப்ரோ, நீ இதெல்லாம் சொல்கிறீ, இதோட இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 96 crores கொடுத்துருக்காங்க அண்ட் 192 threads கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக பூஸ்டப் ஆகுது. இதோட சினி பெஞ்ச் மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். இதோட பெஞ்ச் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி சொன்ன மாதிரி Threadripper 7995WX நம்மளோட இன்டெல் i9 13900 இந்த 2 ப்ராசஸரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண போகிறோம் நம்மளோட பெஞ்ச் மார்க்கிங்ஸில். இந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸோட ஸ்கோர்ஸ் என்ன நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டெல் i9 13900Kல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 40,837 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இன்டர்நெட்டில் நான் கிடைக்குதோ அதே பெஞ்ச் மார்க்கிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த பெஞ்ச் மார்க்கிங்ஸ் நான் பண்ண தான் கேட்டிங்கன்னா கிடையாது, நானும் வெப்சைட்டில் நடத்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஜென்ரலாக போட்டிருக்க ஒரு பெஞ்ச் மார்க்கிங்ஸ்க்கும் நான் 2-3 வெப்சைட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருந்துச்சு நெட்டில் கிடைக்கும் போது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் ஒரு 40,837 போது அந்த ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் ஸ்கோர்ஸ் பண்ணிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து AMD Ryzen Threadripperோட ஸ்கோர்ஸ் கேட்கும்போது நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இதோட ஸ்கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,14,484 ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட Threadripper வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் கிட்டத்தட்ட நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், அதாவது 40,000 பாயிண்ட்ஸ் எங்கே கிட்டத்தட்ட 1,20,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட Threadripper வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். பட் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு இல்லை. பிகாஸ் வந்து நம்மளோட Threadripperோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,60,000 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனால் நம்மளோட இன்டெலோட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60,000
50 to 60,000 ரேஞ்சில். எனக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரியல, தெரிஞ்சுதான் நான் கீழே போடுறேன். எனக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரியல, பட் 50 to 60,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்க்கும்போது அமேசானில் வித்துட்டு இருந்தாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை விட ஒரு 8 times வந்து பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 times இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 times இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறீங்க, நம்ம டப்புன்னு எனக்கு வேணும், ஆல்ஸ் வந்து இந்த ஃபிலிம் பண்ணுவாங்கள்ல, அந்த பெரிய பெரிய ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஜி ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவதார் அந்த மாதிரி பெரிய பெரிய படம்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி த்ரெட்ரைப்பர் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பட் நார்மலாக வந்து ஒரு பேசிக் லெவலான ஒரு எடிட்டிங்க்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து நீங்கள் வந்து பெரிய சிஜி ஒர்க்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க, 3Dலாம் பண்ண மாட்டிங்கன்னா மேபி வந்து நீங்கள் i9 ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் த்ரெட்ரைப்பரோட இதுக்கு வந்துடும் ஒரு 4 லட்சத்துக்கிட்ட. ஸோ அந்த மேபி நீங்கள் வந்து த்ரெட்ரைப்பர் கூட போகலாம், அது உங்களோட ஒரு பேஸ் இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 nm சைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் ப்ராசரோட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். AMD ரைசனில் வந்து ரீசெண்டாக விட்டதில் வந்து ஐ திங்க் வந்து 3 nm தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசர் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, பட் 3 nm தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் ஏஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசரோட சைஸு 5 nm ப்ராசஸர் இருக்குது. பிகாஸ் வந்து 5 nm எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட க்ரோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணல, இதோட க்ரோஸாக இருக்கட்டும் த்ரெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சைஸை 5 nm வச்சுருக்காங்க. அதாவது ஏஎம்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட இன்டெலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 5 nm ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது கன்ஃபார்மாக தெரியல, நான் கீழே போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட கிளாக் ஸ்பீட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம், கிளாக் ஸ்பீட் எதுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாக் ஸ்பீட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாக் ஸ்பீடில் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் இருந்துச்சு. கிளாக் ஸ்பீட் வந்து பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பெஞ்ச்மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிளாக் ஸ்பீட் பண்ணாமல் நம்ம பார்த்த பெஞ்ச்மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,484 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருந்துச்சு. பட் ஆனால் அந்த பெஞ்ச்மார்க்ஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,18,784 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட த்ரெட்ரைப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக் பண்ணதுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ். ஸோ பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் வந்து மேபி ஓவர் கிளாக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து லிக்விட் கூலிங்கு அண்ட் பர்ஃபெக்டான கூலிங்கு, பர்ஃபெக்டான பவர் சப்ளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஓவர் கிளாக் பண்ணாமலே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.5 GHz தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாக் ஸ்பீடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்ரைப்பரோட 7995WX அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட் வைஸும் சரி ரொம்ப அதிகம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்ரைப்பர் வந்து நல்ல ப்ராசஸ், த்ரெட்ரைப்பரில் வர எல்லா ப்ராசஸுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும். பட் ஆனால் வந்து இந்த 7995WX வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம், பட் அதுக்கு ஏற்றாமல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெலோட i9 கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ரைப்பரில் தருது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்ரைப்பர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஒரு முடிவு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலோட அப்டேட் வந்து அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணினா அதையும் கீழே லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஐபிஎல் டைமு டைமில் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேன். ஸோ அதுவும் கீழே இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திப்போம். அண்ட் தென் பாய்.